ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு நம் மனநிலையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நேர்மறை சிந்தனைகளையும் ஏற்படுத்துவதாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல் நாம் வீட்டை அலங்கரித்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி வைத்திருந்தால் பண்டிகை நாட்களில் சிரமம் இல்லாமல் எப்பொழுதும் போல் வேலைகள் அதிகம் இல்லாமல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியும். அதேபோல் நிறைய விருந்தினர்கள் வரும்போதும் அவர்களுடன் சேர்ந்து வெளியில் சென்று வர, அவர்களை கவனிக்க, அவர்களுடன் உரையாட முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இப்பதிவில் காண்போம். நம்பர் 1, காம்பவுண்ட் சுவரில் சோற்றுக்கற்றாழை வைத்தல். வீட்டில் இருக்கும் காம்பவுண்ட் சுவரின் மீது சோற்றுக்கற்றாழை, ஆனை கற்றாழை போன்ற செடிகளை ஒரு தொட்டியில் வைத்து மேலே வைத்துவிட்டால் கண் திருஷ்டி வீட்டிற்குள் வராது. அவைகளுக்கு அதிகம் தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது. தேவைப்படும் பொழுது விட்டால் போதும். மேலும் அவற்றை மருத்துவத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம், சமையலுக்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மற்றவர்கள் கேட்டாலும் அவர்களையே பறித்து கொள்ளவும் சொல்லலாம். நமக்கும் வேலை குறைவு. கற்றாழைகளை பறிக்கத்தான் புதிதாக குருத்து வளரும். சோற்று கற்றாழை நேர்மறை சிந்தனையை தூண்டும் சிறப்புடையது. அதனால் இப்படி அதை வளர்ப்பது வீட்டுக்கும் வாசலுக்கும் நேர்மறை சக்தியை தருவதாக அமையும். மேலும் இவற்றை இடம் கிடைக்கும் இடத்தில் எல்லாம் நட்டு வைத்தாலும் செழித்து வளரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்பர் 2, துளசி. அதேபோல் வீட்டு வாசலுக்கு இருபுறமும் சிறியதாக பாத்தி அமைத்து அதில் துளசி செடிகளை வைத்து பூஜிக்கலாம். அதிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜன் நம் சுவாசத்தை சீராக்கும் தன்மை உடையது. மேலும் வாசலுக்கு கோலம் போடும் பொழுது அதற்கும் கோலமிட்டு விளக்கேற்ற மங்களகரமாக இருக்கும். செவ்வாய் வெள்ளி தினங்களில் அதன் இலையை பறிக்காமல் மற்ற நாட்களில் உபயோகப்படுத்தி கொள்வது உத்தமம். நம்பர் 3, பூ அலங்காரம். திண்ணை போன்ற இடங்களில் ஒரு வெண்கல உருளியில் தண்ணீர் விட்டு அதில் அன்று மலர்ந்த மலர்களை பறித்து மிதக்க விட்டு ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டால் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முதலில் வரவேற்கும் நல்ல சிறப்பம்சம் பொருந்தியதாக இருக்கும். அதை பார்த்தவுடன் வீட்டிற்கு வருபவர்களின் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை காணலாம். அதிலிருந்து அவர்களுடன் உரையாடத் தொடங்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் வெளிப்பட்டு அழகான வார்த்தைகள் வந்து விழுவதை காண முடியும். இது அன்று முழுவதும் நம்மை உற்சாகமாக வைத்திருக்க உதவும். நம்பர் 4, வரவேற்பறை. அங்கு நிறைய ஆணிகள் அடித்து நிறைய படங்களை மாட்டி வைக்காமல் ஒரு சில முக்கியமான போட்டோக்களை மட்டும் வைத்திருப்பது அழகு தரும் விஷயம் ஆகும். அதுபோல் நிறைய ஃபர்னிச்சர்களை அடைத்து வைக்காமல் தேவையான அளவு வைத்திருப்பது சுகாதாரத்தை மேம்படுத்தும். வீட்டுக்கு அருகில் கிடைக்கும் அழகான பூக்களிலிருந்து கதிர்களாக கிடைக்கும் சிறு தானிய கதிர்களை வைத்து பூச்செண்டை அழகுபடுத்தினால் வீடு புதுமையுடன் சிறக்கும். அவரவர் விருப்பப்படி செய்த செயற்கை பூக்களால் அலங்கரித்தாலும் அது நம் கலை ஆர்வத்தை மேம்படுத்தி காட்டும். நம்பர் 5, பூஜை அறை. பூஜை அறையில் எப்பொழுதும் நல்ல மனம் கமழும்படியான வாசனை திரவியங்களை வைத்திருப்பது மனதிற்கு இனிமை தரும் விஷயமாகும். அன்றன்று விதவிதமான கோலமிட்டு எளிமையான முறையில் சீரான திரியிட்டு நிதானமாக எரியும் காமாட்சி விளக்கை பார்க்கும் பொழுது மனதிற்குள் புத்தொளி வீசும். பூஜை சாமான்கள் அனைத்தும் மின்னும்படியாக சுத்தம் செய்து வைத்திருப்பது நம் உள்ளம் சுத்தமாக இருப்பதை குறிக்கும் நல்ல அம்சம். சுவாமி படங்களில் சூடியிருக்கும் மலர்களே நாம் அன்றன்று ஆண்டவருடன் பேசிய சிறப்பை குறிப்பதாக நம் உள்ளம் மகிழும். மன மகிழ்ச்சிக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? நம்பர் 6, நூலகம். நூலகத்தில் இருக்கும் புத்தகங்களை அழகாக அடுக்கி அவற்றின் இடையில் பூச்சி புழு அண்டாதவாறு புகையிலை, வசம்பு போன்றவற்றை வைத்து இருப்பது பூச்சி அரிப்பில் இருந்து தப்பிக்க வைக்கும் வழியாகும். மேலும் புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கு தகுந்தவாறு அதனை எடுத்து வசதியாக எழுத்தாளரின் பெயர்களும் தெரியும்படி வைத்திருப்பது இன்னும் சிறப்பு சேர்க்கும் அம்சமாகும். நம்பர் 7, கிச்சன். கிச்சனில் அங்குள்ள பொருட்களை அடிக்கடி மாற்றி வைக்காமல் வைத்திருப்பது அவசரமாக சமைக்கும் பொழுது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும். சிங்கில் அதிக பாத்திரங்களை போட்டு வைக்காமல் இருப்பது கிச்சனில் அழகை மேம்படுத்தி காட்டும். கரப்பான், பல்லி போன்றவை தலையெடுக்காமல் பாதுகாப்பது
அதன் சுகாதாரத்தை மேம்படுத்தும் சிறப்பு செயல்களாகும். எல்லாத்துக்கும் மேலாக தேவையான அளவு பாத்திரங்களை மட்டும் பயன்படுத்துவது தண்ணீர் அதிகம் செலவழிக்காமல் சிக்கனத்தை கடைபிடிக்கும் வழியாகும். விருந்தினர் அதிகம் வந்தால் அதற்கான பாத்திரங்களை பயன்படுத்திவிட்டு திரும்பவும் உள்ளே வைத்து விட்டால் எப்பொழுதும் புதியது போலவே பாத்திரங்கள் இருப்பதுடன் பரிமாறும் பொழுது அச்சப்படாமல் இருக்கலாம். அவர்களுடன் உரையாடி ஊர் சுற்றி பார்க்க நிறைய நேரமும் கிடைக்கும். பேசிக்கொண்டே வேலைகளை செய்வதும் சிரமம் இல்லாமல் இருக்கும். அவர்களாகவும் உதவி செய்ய வருவார்கள். நம்பர் 8, குளியலறை. குளியலறை, கழிப்பறை போன்றவற்றை நம்பகமான நிறுவனத்துக்கு ஃபோன் செய்து அதற்கான சுத்தம் செய்யும் ஆட்களை அடையாள அட்டையுடன் அழைத்து சுத்தம் செய்து வைத்து கொண்டால் நாம் அன்றாடம் சுத்தம் செய்வது எளிமையாக இருக்கும். அவற்றில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனை வைத்திருப்பது துர்வாடை இல்லாமல் சுகாதாரத்தை பேணி காக்கும். இப்படி வீட்டை அழகாக சுத்தமாக நிர்வகித்தால் அதுவே நல்ல வாஸ்து ஆகவும் வீட்டை அழகுற எடுத்துக்காட்டுவதாகவும் மனதிற்கு இன்பம் பயப்பதாகவும் நேர்மறை ஆற்றலை எல்லாவற்றிலும் பதிய வைத்ததாகவும் அமைந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.